ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் ஸ்பெயின் நியூஸ் சேனல் நண்பர்களே. இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மிக மிக முக்கியமான ஒரு ஆன்மீக தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம். தம்ப்நெயிலில் பார்த்தது போல் இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வீடியோ அனைவரும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஆக்சுவலி 2024 ஆண்டு முடிகிறதுக்கு இன்னும் 4 நாட்கள் மட்டுமே இருக்குது. இந்த 4 நாட்கள் முடிந்ததுக்கு பின்னாடி திரும்ப நாட்கள் எல்லாமே அப்படியே தான் வரும். ஆனால் வருடம் புதுசாக வரப்போகுது. 2024 முடிந்து 2025 வருடம் ஆரம்பமாக போகுது. 2025 ஆரம்பமாகக்கூடிய வருடம் நமக்கு சிறப்பாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் நாம் ஆசைப்படுவோம். சிறப்பாக இருக்கணும்னு நாம் ஆசைப்பட்டால் மட்டும் போதாது. சிறப்பாக இருக்கிறதுக்கு நாமளும் சிறப்பான சில விஷயங்கள் செய்யணும். அப்படி என்ன செய்யணும் அப்படின்னு தானே கேட்குறீங்க. வருடம் தொடங்கக்கூடிய முதல் நாள் இவற்றையெல்லாம் செய்யக்கூடாது, இவற்றையெல்லாம் செய்யணும். எவற்றையெல்லாம் செய்யக்கூடாது, எவற்றையெல்லாம் செய்யணும் அப்படிங்கிற ஆன்மீக விஷயத்தை தான் இப்போ இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன். இது நிறைய பேருக்கு தெரிந்திருக்கும், நிறைய பேருக்கு தெரியாமையே இருக்கும். தெரியாதவங்க புத்தாண்டன்று என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாதுங்கிறத இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. ஆக்சுவலி புத்தாண்டன்று நமக்கு சிறப்பான வாழ்க்கை அமைய என்ன பொருட்கள் வாங்கணுங்கிற வீடியோ ஒன்று போட்டிருக்கேன். அதை பார்க்கலாம், நம்ம சேனலுக்குள்ளே போய் செக் பண்ணி பாருங்கள், வீடியோ இருக்குது. அந்த வீடியோவில் இருக்கிறது போல் பொருட்களை வாங்கி பயன்பெறுங்க. அந்த பொருட்களை வாங்கி பயன்பெறுவது மட்டும் இல்லாமல் இந்த நாளில் சில விஷயங்கள் செய்யக்கூடாது என்று வரையறுக்கப்பட்டிருக்கு. இதை செய்யாமையும் இருக்கணும். அந்த பொருட்களை வாங்கிட்டு இந்த விஷயங்களை செய்யாமல் நான் சொல்கிறேன்ல, இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா நிச்சயம் உங்களுக்கு வரக்கூடிய ஆண்டு புனிதமான ஆண்டாக அமையும். அப்படி இல்லைனா கண்டிப்பாக உங்களுக்கு ரிஸ்க்கு ஏற்படும். ஆக்சுவலி ஆண்டு நமக்கு எப்படி அமையுங்கிறது கிரகங்கள் பொறுத்து தான் சொல்லப்படும். கிரகங்களில் முரண்பாடு இருந்தால் கூட அந்த முரண்பாடை எல்லாத்தையுமே சரிக்கட்ட இந்த விஷயங்கள் செய்யாமல் இருந்தாவே நம்ம பொழைச்சிக்கலாம். அதெல்லாம் என்னங்கிறத தான் உங்களுக்கு இந்த வீடியோவில் டீப்பாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கும். கண்டிப்பாக வீடியோ பார்க்குறவங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்களுக்கு ஆண்டு சிறப்பானதாக அமைய என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது அப்படிங்கிறது எல்லாமே லாஜிக்கலாக இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குவீங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டாகவும் இருக்கும், அதே சமயம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். ஸோ வீடியோ பார்க்கக்கூடிய அனைவருமே வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க என்னங்கிறத பார்க்கலாம். ஆங்கில புத்தாண்டு கண்டிப்பாக இதையெல்லாம் செய்யக்கூடாது என்று சாஸ்திரத்திலே சொல்லப்பட்டிருக்கு. ஏன் செய்யக்கூடாதுங்கிற காரணம் உங்களுக்கு தெரியாமல் இருந்ததுன்னா இந்த வீடியோவில் ஏன் செய்யக்கூடாதுங்கிற காரணத்தை தெரிஞ்சுக்குங்க. அதை விட எதையெல்லாம் செய்யக்கூடாதுங்கிறத சொல்கிறாங்கங்கிறதையும் இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. வாங்க பார்க்கலாம். ஆங்கில மாதங்கள் 12. இதில் முதலாவதாக வரக்கூடிய மாதம் தான் ஜனவரி மாதம். ஜனவரி மாதம் முதல் நாளானது ஆண்டு வருடப்பிறப்பு விழாவாக உலகமெங்கும் நாம் கொண்டாடுறோம். சூரியன் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த டைம் தனுசு ராசியில் சஞ்சரித்திருப்பார். தனுசு ராசியில் இருக்கக்கூடிய மாதம் தமிழ் மாதமான மார்கழியில் தான் ஜனவரி மாதம் பிறப்பானது வரும். இந்த வருட பிறப்பன்று நாம் செய்யக்கூடிய செயல்கள் அனைத்தும் அந்த வருடம் முழுவதும் நமது வாழ்க்கையை வளப்படுத்தும் என்பது ஐதீகமாகவே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சொல்லப்படுது. ஆக ஆண்டுடைய முதல் நாள் தொடக்கத்தில் நாம் செய்யக்கூடிய தானங்கள் நம்மளை மென்மேலும் வளர செய்யும். நமக்கு நாம் செய்து கொள்ளக்கூடிய வேண்டுதல்கள் விட மற்றவர்களுக்காக நாம் உதவக்கூடிய செயல்களில் இறைவனை காரலா என்பது நியதி. அதாவது நமக்கு நாம் செய்து கொள்ளக்கூடிய வேண்டுதல்களை விட மற்றவர்களுக்காக நாம் உதவக்கூடிய செயல்களில் இறைவனை காணலா என்பது நியதி. அதனால் இந்த வீடியோவில் ஆங்கில புத்தாண்டில் செய்ய வேண்டிய தானங்கள் என்ன, என்னென்ன செய்ய வேண்டும், என்னென்ன செய்யக்கூடாது என்பதை பற்றி தெளிவாக இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். அனைத்தையுமே தெளிவாக இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. ஆக்சுவலி ஃபஸ்ட்டு செய்ய வேண்டிய விஷயங்கள்னு சிலது இருக்குது. முதல்ல செய்ய வேண்டிய அந்த விஷயங்களை ஷேர் பண்ணுறேன். அதுக்கப்புறம் செய்யக்கூடாத விஷயங்களை சொல்கிறேன். ஃபஸ்ட்டு செய்ய வேண்டிய விஷயங்கள் என்னங்கிறத தெரிஞ்சுக்குங்க. ஆங்கில மாதத்தில் முதல் மாதமான ஜனவரி மாதம் 1ஆம் தேதி புதன்கிழமை அன்று தொடங்குகிறது. இந்த ஆங்கில புத்தாண்டன்று இறை வழிபாடுகளில் ஈடுபடுவது சிறப்பு. இந்த நாளில் பல வகைகள் வைத்து வெத்தலைப்பாக்கு, நகைகள், நெல் முதலான மங்கள பொருட்கள் வைத்து பூஜை அறையில் வழிபாடு செய்தீங்கன்னா வரக்கூடிய ஆண்டு உங்களுக்கு நல்லதாக அமையும். ஆண்டு முழுவதும் உங்களுக்கு மங்களகரமானதாக இருக்கும். அதனால் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள்.
அதே போல் ஆண்டு பிறந்த அந்த முதல் நாள் அன்னைக்கு அதிகாலையில் நீராடிடணும். மற்ற நாட்கள் கூட நீராடாமல் இருக்கலாம், ஆனால் ஆண்டு தொடங்கக்கூடிய முதல் நாளே பிரிஸ்காக உங்கள் நாளை தொடங்கிறதுக்கு அதிகாலையில் நீராடுங்க. அப்புறம் கோலம் போடுங்க, புத்தாடை அணிந்து கொள்ளுங்க. அப்புறம் பக்கத்தில் இருக்கக்கூடிய சிம்பிளான கோவிலுக்கு சென்று அங்கு வழிபாடு செய்யுங்க. அப்படி கோவிலுக்கு செல்ல முடியல அப்படின்னா வீட்டிலையே பூஜை இருக்குல்ல, அதுதான் கோவில். அந்த கோவிலை சாமி கும்பிடுங்க. இது கண்டிப்பாக செய்யணும். அப்புறம் ஆங்கில புத்தாண்டு அன்று சுவை இடம் பெற்றிருக்கக்கூடிய உணவை எடுத்துக்கிறது நல்லது. அன்றைய நாளில் இனிப்பு, கசப்பு, உப்பு, காரம், துவர்ப்பு, புளிப்பு இந்த மாதிரி 6 சுவைகள் இருக்கிற மாதிரி உணவை சமைத்து எடுத்துக்கிறது நல்லது. பொதுவாக நல்ல நாட்களில் பாகற்காய் சேர்ப்பது கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் ஆங்கில புத்தாண்டு அன்று அத்தனை வகையான சுவைகளும் இடம்பெற படையில் படைக்கிறது எடுத்துக்கிறது விசேஷம். இதனால் பாகற்காய் சமைக்கலாம். அனைத்தும் கலந்தது தான் வாழ்க்கை என்பதை அறிந்து அறுசுவை உணவு புத்தாண்டு தொடக்கத்தில் நாம் எடுத்துக்கிறது ஆண்டு முழுக்க நமக்கு எது இருந்தாலும் அதை அசப் பண்ணி அதை ஜெயிக்க முடியக்கூடிய ஒரு இது இருக்குது. அது உணவு வகையில் நாம் தெரிஞ்சுக்கணுங்கிறதுனால தான் அறுசுவை உணவை சமைத்து எடுத்துக்க சொல்கிறேன். அப்புறம் ஆண்டுடைய இந்த டைம் பார்த்திங்கன்னு வச்சுங்களேன், குளிர்காலம் ரொம்ப அதிகமாக இருக்கும், வெயில் காலம் கொஞ்சம் குறைவாக இருக்கும். ஸோ வெயில் குறைவாக இருக்கக்கூடிய இந்த டைம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், நிறைய பேருக்கு ரொம்ப குளிர்லாம் அதிகமாக இருக்கும். அதுவும் ரொம்ப ரோட்டோரத்தெல்லாம் கஷ்டப்படுவாங்க. அப்படி கஷ்டப்படுறவங்களுக்கு போர்வையை தானமாக கொடுக்கலாம். போர்வை மட்டும் கிடையாமல் அவங்களுக்கு ஏதாவது நல்லா காரமாக பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் கொடுக்கலாம். அவங்களுக்கு காரமான இந்த முறுக்கு, சீடை இந்த மாதிரி ஏதாவது தானமாக கொடுக்கலாம். இதெல்லாம் நீங்கள் புத்தாண்டு முதல் நாள் செய்யும்போது உங்களுடைய கர்மாக்கள் அனைத்தும் தீரும். இதை விட பறவைகளுக்கு, விலங்குகளுக்கு வீட்டின் வாசலில் தண்ணீர் வைக்கிறது ரொம்ப நல்லது. அந்த தண்ணீர் நல்லா வெதுவெதுப்பாக இருக்கணும். நம்மளுக்கு எப்படி குளிர் தண்ணீர் குடித்தா ஒரு மாதிரி இருக்குமோ அதே போல் பறவைகளுக்கும் விலங்குகளுக்கும் இருக்கும். ஸோ வெதுவெதுப்பாக அவங்க குடிக்கிற மாதிரி நம்ம தண்ணீரை ரெடி பண்ணி அதை வைக்கணும். இதெல்லாம் புத்தாண்டு அன்னைக்கு செய்யணும். புத்தாண்டன்று நீங்கள் மெயினாக கடைக்கு சென்று தங்கம் அல்லது வெள்ளி நகைகளை வாங்கலாம். இது உங்களுக்கு வருடம் முழுக்க பெருக செய்யும். அப்படி வாங்க முடியாதவங்க நான் ஆல்ரெடி சில பொருட்கள் சொன்னல, அதையாவது வாங்குங்க. அந்த வீடியோவை நான் லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். இதெல்லாம் செய்ய வேண்டிய விஷயங்கள். இப்போ செய்யக்கூடாதவைகள் என்னங்கிறத உங்களுக்கு சொல்கிறேன். எது எது செய்யக்கூடாதுங்கிறத இப்போ நோட் பண்ணிக்கோங்க. இந்த புத்தாண்டு வரக்கூடிய அந்த முதல் நாள் அன்னைக்கு கட்டாயம் எண்ணெய் தேய்த்து தலைக்கு குளிக்கக்கூடாது. பொதுவாக இந்து மதத்தில் விசேஷ நாட்களில் தலைக்கு எண்ணெய் வைத்து குளிக்கக்கூடாதுன்னு சொல்லியிருப்பாங்க. அந்த விசேஷ நாட்கள் புத்தாண்டுங்கிறது விசேஷம்தான். அதனால் அந்த நாட்களும் இதை ஃபாலோ பண்ணும். அப்புறம் நம்ம ஆண்டு தொடங்கக்கூடிய முதல் நாள் அசைவம் சாப்பிடுவது தயவு செய்து பண்ணாதீங்க. ஆண்டு முதல் நாளே அப்படி இருந்தால் வருடம் ஃபுல்லாக அப்படி இருக்கும். அப்புறம் ஆண்டுடைய முதல் நாள் நம்மளை அழகுபடுத்திக்கிறோன்னு சொல்லி நகம் வெட்டுறது, முக சவரம் செய்கிறது, இப்போ தான் எனக்கு டைம் கிடச்சிருக்கு, லீவ் இருக்கு, அதனால் முடி வெட்டுற அந்த மாதிரி எந்த செயல்களையும் முதல் நாளே செய்யாதீங்க. அப்புறம் வருடம் முழுக்க அதையே செய்துட்ருக்கிற மாதிரி சூழ்நிலை ஏற்படும். ஸோ அதனால் இந்த நாளில் கட்டாயம் செய்யவே கூடாது என்று இதெல்லாம் சொல்லப்பட்டிருக்குல்ல, இதெல்லாம் கண்டிப்பாக பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் செய்யக்கூடாது. அப்புறம் வீட்டில் இருக்கக்கூடிய ஒட்டடைகளை புத்தாண்டு அன்னைக்கு அகற்றக்கூடாது. வீட்டில் சேகரித்து வைத்திருக்கக்கூடிய குப்பைகளை அன்று வெளியில் கொட்டக்கூடாது. புதிய பொருட்களை வாங்கலாம், ஆனால் வீட்டில் உள்ள பொருட்களை அன்றைய தினம் யாருக்கும் கடனாக கொடுக்கக்கூடாது. யாருக்கும் சும்மா கூட கொடுக்கக்கூடாது. மேலும் புத்தாண்டில் யாருக்கும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கடன் கொடுக்காதீங்க, கடன் வாங்கவும் செய்யாதீங்க. இந்த புத்தாண்டன்றில் செய்ய வேண்டியவைகளை செய்து தவிர்க்க வேண்டியகளை தவிர்த்து பலமாக வாழுங்க. கண்டிப்பாக வரக்கூடிய புத்தாண்டு கடவுளுடைய அனுக்கிரகத்தினால உங்களுக்கு நல்லதாக அமையும் சொல்லி நானும் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். ஸோ வீடியோ பார்த்த அத்தனை பேருக்குமே அட்வான்ஸ் ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்கள். இந்த வீடியோவை இப்போ நீங்கள் முழுமையாக பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கோ. இந்த ஐடியாக்கேற்ப செயல்படுங்க. இன்னும் உங்களுக்கு புத்தாண்டு பற்றி ஏதாவது டவுட் இருந்தால் கீழே கேளுங்க, அதை நான் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இந்த தாள்களை நீங்கள் பார்த்தது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து பலனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும், அவங்களும் புத்தாண்டு அன்று என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக தெரிஞ்சு இதை ஃபாலோ பண்ணி பயனடையட்டும்.
மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும். அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். அதை பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம். ஸோ மறக்காமல் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு புதிய அப்டேட்டான தகவலோடு மெயின் இன்னொரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.